கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் கிருபையின் வார்த்தை லூக்காவின் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 49வது வசனம். பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஆண்டவர் ஒரு வல்லமையான வார்த்தையை இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லும்போது அந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் என்று சொன்னால், தேவாலயத்தில் மக்கள் பயமில்லாமல் நடந்து கொண்ட ஒரு காலகட்டம். நீதிமன்றங்கள் நீதியாய் நடத்தப்படவில்லை, விதவைகள் ஏழைகள் விசாரிக்கப்படவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட அந்த மக்கள் உடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது ஒரு பின்மாற்ற நிலைமை காணப்பட்டதை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட பின்மாற்ற மக்கள் மத்தியிலே ஆண்டவர் சொல்கிறார், நான் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் ஒரு முறை தேவாலயத்திற்கு வரும்போது தேவாலயத்தில் செய்யக்கூடாத காரியங்களை செய்து கொண்டிருந்த மக்களை பார்க்கிறார். தேவாலயம் ஒரு மால் போல, அது ஒரு விற்பனை அங்காடியை போல அங்கே பொருட்கள் விற்பனை செய்து கொண்டிருப்பதை அவர் பார்க்கிறார். இது தேவனை ஆராதிக்கிற இடம், பலி செலுத்துகிற இடம், இந்த இடம் ஒரு விற்பனை கூடமாக மாறிவிட்டதே என்று சொல்லி அவர் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு அங்கே அவர் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறதை, எல்லாத்தையும் கவிழ்த்து போடுவதையும், அங்கே இருந்த ஜனங்களை, இந்த மாதிரி வியாபாரம் செய்கிறவர்களை, தேவனுடைய ஆலயத்தின் பரிசுத்தத்தை கெடுக்கிறவர்களை அங்கிருந்து துரத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அக்னியை போட வந்தேன் என்று சொல்வது நம்மை பக்தி வைராக்கியத்துக்குள்ளாக நடத்துகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. யாரெல்லாம் இந்த பக்தி வைராக்கியத்தை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் புதிய வல்லமையோடு ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் புதிய வேகத்தோடு தேவனுக்காக செயல்படுகிறவர்களாக இருக்கார்கள். அவருடைய வாழ்க்கையில் புதிய நன்மைகளையும் அவருடைய வாழ்க்கையில் அளவற்ற ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே ஆண்டவர் நம் மேல் போடுகிற அந்த அக்னியை உடையவர்களாக, அந்த வாக்குத்தத்த வார்த்தையை பற்றி கொண்டவர்களாக, அக்னியிலே நிரம்பினவர்களாக நாம் இருக்கும்போது நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக இந்த உலகத்தில் வாழ முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்த கட்ட உயர்வுக்கு நேராக அதுவே நம்ம வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த வார்த்தை உங்கள் மேலும் என் மேலும் பலிக்கும்படி ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.